ஹலோ யுவர்ஸ் வெல்கம் பேக் ஆன்லைன் சீரிஸ் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய பேடிஎம் ஆப்பில் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் சீரிஸ் இப்போ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ அப்டேட்ஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மணி ட்ரான்ஸ்ஃபர் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்டாக அந்த ஒரு ப்ளூ டேப்பில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரோ அல்லது யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி ஒரு டேப் இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா டூ பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பேடிஎம் அந்த யூபிஐ ஐடி மூலிமா உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா பேடிஎம் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணி உங்களால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், அதாவது டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வச்சு உங்களால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் வந்து பேங்க் அக்கௌண்ட் வச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன். யாருக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண வாட்டி அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த அக்கௌண்ட்டோட பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து டைப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக வந்து அந்த அக்கௌண்ட் வச்சு உங்களோட மொபைல் நம்பர் அல்லது ஏதோ ஒரு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனால தான், எந்த நம்பரை வேணால் கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண அந்த அக்கௌண்ட்டோட பேங்க் நேம் வந்து காமிக்கும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. எகைன் வந்து அந்த சேம் அக்கௌண்ட் நம்பர் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அதாவது கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ அந்த கவுண்டிங் வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ செக் பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் வந்து 1 ரூபி வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீடிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுடைய பேமெண்ட் மெத்தட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐபட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். அந்த மாதிரி இந்த மொபைலில் வரல. அது என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா சர்வர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டில் அதாவது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த ஆப்லேயே வந்து ஹிஸ்ட்ரி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த மணி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சென்ட் ஆன மாதிரி வந்து இருக்கும். ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து எந்த ஒரு லாஸுமே ஆகாது. அப்படியே லாஸ் ஆனாலும் வந்து கஸ்டமர் கேர்ட்ட வந்து நம்ம வந்து கேட்டு ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து லாஸ் ஆனான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 72 ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரீசெண்ட் ஆகிடும். இதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இஷ்யூவும் கிடையாது. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஆன்லைன் சீரிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.